இப்போ இந்த கட் அவுட் இந்த கோட்டை வந்து எத்தனை மாசமா இருக்கு? கிட்டத்தட்ட 1 1/2 2 மாசமா இருக்கு. இந்த படம் தான் ஓடுது, ஜனநாயகன் போஸ்ட் இருக்கிறதுனால தியேட்டர்ல படம் ஓடலையோ அப்படின்னு எவ்வளவு பெரிய போஸ்ட் ஓட்டினாலும் இது முன்னாடி பிரம்மாண்டம் இல்லாமல் போயிடுது. நான் பிப்ரவரி மாசத்துல பாதி மாசம் போயிடுச்சு. எப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்? ஜனநாயகன் படம் எனக்கு தெரிந்து பிப்ரவரி மாசத்தில் ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு குறைவு என்று நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிகிறது. இது நீங்க கேட்கறது வந்து 38,486வது நபர் இந்த கடந்த ஜனநாயகன் போஸ்ட் ஓட்டினதுல இருந்து. சினிமாவுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சிரமமான, சினிமா தொழில் சார்ந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு சிரமமான டைமாக தான் இருக்குது. எதனால படம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? எது நான் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறேண்ணா தம்பி, இது என்கிட்ட இல்லை. இது விஷயம் வந்து கோர்ட்டில் இருக்குது. அதனால் இது கோர்ட் விஷயத்தில் நம்ம வழக்கமாக சொல்கிற விஷயந்தான். படம் ரிலீஸ் ஆகாதது வருத்தமே தவிர எதனால் என்பதை காலம் தான் பதில் சொல்லும். படம் வராதனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு? எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையா, நான் ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு போய் சொல்ல முடியாது. பாதிப்பு இருக்குதுன்னே. நம்ம படத்தை நம்பி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுருப்போம். கேண்டீன்கார்கிட்ட அவர் அட்வான்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாரு. நாம் படத்துக்கும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இன்ஸ்டேக்கில் தான் இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறது, முன்னாடி இவ்வளோ பிரம்மாண்டமாக கோட்டையெல்லாம் அமைச்சிருக்கீங்க, ரசிகர்கள் அமைச்சிருக்காங்க, நீங்கள் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணி கேட்கும்போது அந்த பதில் சொல்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்குது. கொண்டாட்டமாக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அதை ரொம்ப இழுப்பாக இழுத்து அதனுடைய சுதி குறைஞ்சிருச்சு படத்துடைய ரிலீஸ் தேதி தள்ளி போனதுனால. எலெக்ஷனுக்கு முன்னாடியே வர வாய்ப்பு இருக்காண்ணா? ஜனநாயகன் படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் கேள்விப்படுற விஷயம், ஒரு எக்ஸிபியூட்டர்கிட்ட எல்லாத்தையும் பேசின விஷயத்தை பார்க்கும்போது எலெக்ஷன் தாண்டி தான் வரும் போல இருக்கு படம். விஜய் ரசிகரோட மனப்பான்மை எப்படின்னா இருக்கும்? விஜய் ரசிகர்கள் இப்போது கட்சிக்காக போயிட்டு அந்த வேலையை செய்கிறாங்க. சினிமா பொறுத்தவரை மனப்பான்மை விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய செலவு பண்ணி கட் அவுட்ரு போஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சிட்டாங்க. நம்ம டிக்கெட்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்மளும் சேல் பண்ண வச்சுருந்தோம். அதிர்ஷ்டவசமாக நம்ம எதுவும் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. அப்படி இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் நம்ம தேட்டரில் நம்ம பிருந்தாவன் ஆடியன்ஸ் வந்து நம்மளை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க போவதில்லை. அது கொஞ்சம் நஷ்டங்கள் இருக்க தானே செய்யும். ஏன்னா மிக சிறப்பாக இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க. அவங்கள எடுங்கன்னு சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கிறதுனால தான் அப்படியே வச்சுட்டு இருக்கோம். படம் வந்து போஸ்ட் பண்ணானதுனால ஏதாவது நஷ்டமாக இருக்காண்ணா? இல்லை, நஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது தம்பி. இப்போது என்னை விட நம்ம தேட்டரில் கேண்டீன் இருக்குது. கேண்டீனில் இந்த படம் வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சில பல லட்சங்களில் சரக்கு இறக்கியிருக்காங்க. அது எக்ஸ்பிரி ஆயிரும். அவங்களுக்கு அது நஷ்டம்தான். அப்புறம் இந்த போர்டு ஃப்ளெக்ஸ் வச்சது, போஸ்ட் அடித்தது, இவங்களுக்கு அது நஷ்டம்தான். நாம் சில டிக்கெட்ஸுக்கெல்லாம் இவங்க ரசிகர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் கொஞ்சம் டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணுறோம், நாங்கள் எங்கள் டிக்கெட்டு அட்வான்ஸ் புக்கிங்க்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி டிக்கெட் கொடுத்தாங்க. அதுவும் நஷ்ட கணக்கில் தான் சேரும். அதெல்லாம் கொஞ்சம் நஷ்டம்தான். அது இருக்க தான் செய்யும். இது எல்லா படமுமே ஒரு படம் தள்ளி போனால் வரும். ஆனால் இந்த படம் எப்போ வந்துருமோன்னு தெரியாமல் சில படங்கள் வரலாமா வேணாமான்னு தள்ளி போயிட்டு இருக்கியா, அதனால் நம்ம தேட்டருக்கு ரெவென்யூவே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த கட் அவுட்ரு இந்த கோட்டை வந்து எத்தனை மாதமாக இருக்குது? கிட்டத்தட்ட 1 1/2 2 மாதமாக இருக்குது. இந்த படம் தான் ஓடுது, ஜனநாயகன் போஸ்ட் இருக்கிறதுனால தேட்டரில் படம் ஓடலையோ அப்படின்னு எவ்வளோ பெரிய போஸ்ட் ஓட்டினாலும் இது முன்னாடி பிரம்மாண்டம் இல்லாமல் போயிடுது. அதனால் படங்களும் போட முடியாத நிலை இருக்குது. புதிய படங்களும் தள்ளி போகுது. அதனால் கிளியராக ஒரு வரலன்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். திரையரங்கு உரிமையாளர் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாழ்த்துக்கள். இதுக்கு மேலே எதுவும் சொல்லலை. நோ பாலிடிக்ஸ். தேங்க்யூ.